கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னம்மா, நாம என்ன கூட வரட்டுமாம்மா? இல்ல அங்கிள், நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, கவர்மெண்ட் ஆபீஸ் உள்ள நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், டிலே பண்ணுவாங்க. நான் உன் கூட வந்தா சப்போர்ட்டிவா இருக்குமாம்மா? இல்ல அங்கிள், நான் பாத்துக்கிறேன். ஏங்க, ரேவதி என்ன ஸ்கூல் பொண்ணா? அவ கலெக்டர் ஆக போறவ. அவ பார்க்காத கவர்மெண்ட் ஆபீஸா ப்ரொசீஜரா எல்லாம் அவ பாத்துப்பா. இல்ல, பொண்ணு தனியா போறவளேன்னு தான். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்ல. இதுவே பெரிய விஷயம். இது என்னமா பெரிய விஷயம்? விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுல வெட்டியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். யாராவது எங்கேயாவது போலான்னு சொன்னா உடனே உற்சாகமா கிளம்பிடுவேன். வெளியே 4 இடத்துக்கு போய் 4 மனுஷங்களை பார்த்தாதாம்மா ஒரு சந்தோஷமே. எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு நீ கிடைச்சிட்டல்ல, அத சாக்கா சொல்லியே ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாருமா. நீ மதுரையில படிச்சு வளர்ந்த பொண்ணு. சென்னையில உனக்கு எல்லா இடமும் தெரியுமோ தெரியாதோ, நான் கூட வந்தா சந்து பொந்தெல்லாம் உனக்கு சுத்தி காமிப்பேன். இவர் இப்படித்தாமா பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாரு. நீ போயிட்டு வா ரேவதி. இவனை கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? சரி, குடுமா, நான் பாத்துக்கிறேன். பத்திரமா டேய் செல்லக்குட்டி, வந்துடுறேன். போயிட்டு வாமா. நீ ரேவதி கிட்ட பேசி பாத்தியா? எதை பத்தி? அவ ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி தான். என்னதான் பிரச்சனைனாலும் இப்படி ஒரே அடியா புருஷன் வேண்டான்னு சொல்றது, குடும்பம் வேண்டாங்கிறது, இப்படி ஒதுங்கி போறது நல்லதில்ல. காலையில நம்ம பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் ரேவதி லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்களும் அம்மாவும் ரேவதி கிட்ட பேசி புரிய வைங்கப்பான்னு சொன்னா. நீ கொஞ்சம் பேசி பாரு. அவளா இத பத்தி நம்ம கிட்ட எதுவும் சொல்லல. அதனாலதான் எப்படி கேக்குறதுன்னு ரொம்ப தயக்கமா இருக்குதுங்க. அவ ஃப்ரீயா இருக்கும்போது நீ கொஞ்சம் பேசி பாரு. அவ சொல்லலங்கிறதுனால நம்ம விட்டுற முடியாதுல்ல. பாவண்டி, நல்ல பொண்ணு. சரிங்க, நான் பேசுறேன். குழந்தைய பாரு, எவ்வளவு அழகா இருக்கான். இவன் வளர்றப்ப அப்பாங்கிற உறவே இல்லாம இவன் வளரணுமா? அப்படி என்ன தப்பு பண்ணா இவன்? இந்த குழந்தைக்காகவாவது அவங்க சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கலாமே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா தெரியுதுங்க. என்னமோ போ. என்னம்மா, வேலை முடிஞ்சுதா? இல்ல அங்கிள், அந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நான் ரிசீவ் பண்ண முடியாதா? என்னம்மா சொல்ற? சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்கு 1 வீக் தான் டைமா. எனக்கு லேட்டா தான் இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த டைம் பீரியட பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இப்ப என்னம்மா பண்றது? அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் மதுரைக்கு அனுப்பிட்டாங்களாம். இப்போ நான் மதுரைக்கு தான் ஆண்டி போகணும். சரிம்மா, மதுரை உங்க ஊர் தானே, ஈஸியா போயிட்டு வந்துடலாமே. இல்ல, எங்க ஊருங்கிறதுனால தான் நான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்னமா இருக்கு? சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுல எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம்ல. இல்ல அங்கிள், அது வந்து எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுதுமா. என்னதான் பிரச்சனைனாலும் சொந்த ஊருக்கு போகவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறது ரொம்ப தப்புமா. நீ உடனே ஊருக்கு கிளம்பு, வேலையை முடி. நான் உன் துணைக்கு ஆண்டி அனுப்பி வைக்கிறேன். இல்ல அங்கிள், ஆண்டி எதுக்கு அவ்வளவு தூரம்? பரவாயில்லம்மா. இருக்கட்டும்மா, குழந்தையோட நீ தனியா போறது சிரமம். நானும் உன் கூட வரேன். சரிங்க ஆண்டி, நீங்களும் வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உடனே கிளம்பிடலாம். ம், வா வாம்மா. போலாம். வா.